வேங்கை மரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மரம். அதுக்கு உயிரோட்டம் ஜாஸ்தி. மரத்தில் தெய்வத்துக்கு செய்வதென்றால் முதல் தரமான மரம் வேங்கை. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மரம் மாவலிங்க மரம், மூன்றாவதாக அத்தி மரம். அத்தி மரம் என்றால் பாலாலயங்கள். நம்ம திருக்கோவிலுக்கு ஒரு குடமுழுக்கு செய்வதற்காக நமக்கு இந்த பாலாலயத்துக்கு அத்தி பலகையில அந்த அம்மனோட உருவத்தை போட்டு ரெடி பண்ணி அந்த அம்மனோட உருவத்தை இந்த பலகையில பொறிச்சு அதை வாங்கிட்டு போய் அப்புறம் அவர் ஆச்சாரியர்லாம் அதுக்கு தெய்வத்தை அதுல இறக்கி அதுக்கு தான் பூஜை நடக்கும். கும்பாபிஷேகம் வர வரைக்கும் அதுதான் அத்தி மரத்துக்கு உண்டான பவரேஷனம். அதுக்கு படிச்சா மாவலிங்க மரங்கிறது வாகனம், அதாவது குதிரை வாகனம், சிங்க வாகனம், யானை வாகனம், இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது மாவலிங்க மரம். அதுக்கு அடுத்ததாக வேங்கை மரம் என்பது இந்த மாதிரி காவடிகள், திருக்கோயில் கதவுகள், பெரிய பெரிய கோயில்ல மணி கதவுகள், அதுல பாத்தீங்கன்னா அருமையான மரச்சிற்பங்கள்லாம் இருக்கும்.